யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 15 வரையிலான வசனங்களை பல பகுதிகளாக நாம் பிரித்து பார்த்திருக்கிறோம். அடுத்த பகுதியானது 16 முதல் 18 வரை 3 வசனங்கள் அடுத்த பகுதி. இந்த பகுதிக்கு எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால், தேவனுடைய நன்மை அல்லது தேவன் அருளுகிற நன்மை என்கிற தலைப்பிலே யாக்கோபு இந்த இடத்துல இந்த 3 வசனங்களை அடுத்த பகுதியாக நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு முந்தைய பகுதியிலே சோதனையை குறித்து தெளிவாக யாக்கோபு நமக்கு கற்றுத்தந்தார். சோதனையை குறித்து தெளிவாக நம்ம பார்த்தோம். தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை, நமக்குள்ளாக இருந்து வருகிற சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை, இவை எல்லாவற்றையும் தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த சோதனையை குறித்து தெளிவாக கூறின யாக்கோபு அடுத்த பகுதியிலே தேவன் அருளும் நன்மையை குறித்து கூறி, சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகள் தேவனால் வருகிறவைகள் அல்ல, உங்களுக்கு அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது என்பதை இந்த பகுதியில் தெளிவுபடுத்துகிறார். அப்ப நம்முடைய சரீரமானது நமக்கு சோதனைகளை கொடுக்கிறது, இச்சைகளை தூண்டுகிறது. பிசாசானவன் நாம் விழுந்து போகும்படி சோதனைகளை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் சோதனையை கொண்டு வருகிறார் என்றால் அந்த சோதனை நம்மை விழச் செய்வதற்கு அல்ல, நம்மை சோதிப்பதற்கு அல்ல, நம்முடைய கீழ்ப்படிதலை பார்ப்பதற்காக, நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து வளர்வதற்காக, நம்முடைய நன்மைக்காக தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், உங்களில் எவனாவது ஒருவன் தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா எவ்வளவு நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? நம்முடைய பிள்ளை நம்மிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நமக்கே அவ்வளவு அறிவு இருக்கும்போது, பாசம் இருக்கும்போது, நம்மை சிருஷ்டித்து நமக்காக தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த தேவாதி தேவன், அன்புள்ள பிதா, ஒருபோது சோதனையை கொண்டு வந்து நம்மை விட செய்ய மாட்டார், அதிலே தள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது என்றால் அந்த சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, உம்மால் வருகிற சோதனையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீர் சோதனையை என் வாழ்க்கையிலே தந்தால் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னிமித்தம் வருகிற சோதனை எனக்கு எவ்வளவு வேதனையாக ஒன்றாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நான் முன்னேறி செல்வேன், உம்மை விட்டு விலக மாட்டேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உண்மையிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனை வந்த உடனே தேவனை மறுதலிக்கவே கூடாது, தேவனுக்கு எதிராக பேசவே கூடாது. அப்போ இந்த பகுதி யாக்கோபு நமக்கு தந்திருக்கிற இந்த அடுத்த பகுதியானது 16 முதல் 17 வரையிலான வசனங்கள். நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். வழக்கம் போல 16 முதல் 18 வரை. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதல் பலன்காதற்கு நம்மை சத்திய ஜெனிப்பித்தார். இந்த பகுதியிலே தேவனுடைய நன்மையை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை ஆரம்பிக்கும் போது யாக்கோபு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இல்லையா? என் பிரியமான
சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், பல இடங்களிலே நம்ம பார்க்க முடியும். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை பல இடங்களில் பார்க்க முடியும். நல்ல ஒரு உபதேஷ்டா, அதாவது உபதேசிக்கனுடைய ஒரு போதகனுடைய ஒரு ஊழியனுடைய சரியான ஒரு அடையாளம் சபையாரை எச்சரிக்கவும் வேணும், அவர்களை உணர்த்தவும் வேண்டும், விழிப்புறச் செய்யவும் வேண்டும். அப்போ யாக்கோபு என்ன கூறுகிறார்? தமது நிருபத்தில், அவனுடைய நிருபத்தில் யாக்கோபு என்ன கூறுகிறார்? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அப்போ வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா டோன்ட் பி டிசீவ்ட். அப்படின்னா வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் நம்மை வஞ்சிக்கிறது வேறு. உலகத்தில் அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது இல்லையா? ஒருவன் வஞ்சிக்கிற காலம் எந்த இடத்துல உண்மை இல்லை. ஆனால் என்னை நானே வஞ்சிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. மற்றவர்கள் என்னை வஞ்சித்தால் பரவாயில்ல, அந்த வஞ்சனை உணர்ந்து கொள்ளலாம். என்னை நானே வஞ்சிக்க கூடாது. என்னை நானே வஞ்சித்தால் என்னுடைய சுய வஞ்சனையை என்னால் அடையாளம் காண முடியாது. அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, நீ வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசு உன்னை வஞ்சிக்கிறானோ இல்லையோ, மற்றவர்கள் உன்னை வஞ்சிக்கிறார்களோ இல்லையோ, நீ உன்னை வஞ்சித்து கொள்ளக்கூடாது. அதாவது உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அப்படி ஏமாற்றி கொண்டால் தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை அனுபவிக்க முடியாது, நன்மையான வரங்களை அனுபவிக்க முடியாது, நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கும் போது அவர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்களை பெறுவதிலே சிக்கல் வரும், நமக்காக வைத்திருக்கிற பிரதிபலன்களை பெறுவதிலே சிக்கல் வரும். ஆகவே என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய காரியம், மிக முக்கியமான ஒன்று. மற்றவர்கள் வஞ்சிக்க முயற்சிப்பார்கள், அதை அடையாளம் காணலாம். ஆனால் என்னை நானே வஞ்சிப்பதை என்னால் அடையாளம் காண முடியாது. ரொம்ப கடினமான ஒன்று. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் என்னை வஞ்சிக்குதா? என்னுடைய செயல்கள் என்னை வஞ்சிக்கிறதா? நான் செய்யும் வேலை என்னை வஞ்சிக்கிறதா? நான் செய்கிற தொழில் என்னை வஞ்சிக்கிறதா? தேவனுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு கவனமாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை நான் பூர்ணமாய் செய்ய முடியாதபடிக்கு என்னுடைய சுய வஞ்சனையானது என்னை கெடுக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? பல நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யாதபடிக்கு என்னுடைய சுய வஞ்சனை என்னை தடுக்குமேயானால், எனக்கு இடையூறாக இருக்குமேயானால், நான் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். பிசாசு வேடிக்கை பார்ப்பான், அவனை வஞ்சித்து கொள்கிறான், நம்ம ஏன் அங்கே போகணும் இல்லையா? சுயமாக வஞ்சித்து கொள்ளுகிற காரியத்திலே நம்ம கவனமாக இருக்கணும். அப்போது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் உன்னை வஞ்சிக்கிறார் என்று எண்ணி, ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார் என்று தவறாக எண்ணி உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ள கூடாது. அந்த வஞ்சனை கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு சோதனை அனுபவிக்கிறார். என்ன உலகத்தில் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? கர்த்தர் சோதனையை தருகிறார். கடவுள் ஏன் தான் என்னை இவ்வளவு சோதிக்கிறாரோ இல்லையா? இப்படி சொல்லுகிற ஆட்கள் உண்டு. யாக்கோபு சொல்றாரு, நீ அப்படி நினைச்சு உன்னை ஏமாத்திக்கிறாத, கர்த்தர் உன்னை சோதிக்கிறவர் அல்ல. அப்ப சோதனையானது நம்மை கெடுக்கும்படி வருகிறது. அப்படியானால் கர்த்தர் எதை தருகிறார்? நம்முடைய வாழ்க்கையானது, சொந்த வாழ்க்கையானது சோதனையை தருது, பிசாசு சோதனையை தருகிறான். ஆனால் கர்த்தர் எதை தருகிறார்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? அதைத்தான் இந்த பகுதியில் சொல்றாரு. தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உன்னை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் உனக்கு நன்மை செய்கிறவர். எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? நம்முடைய கர்த்தர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, நமக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய பிதா, நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இரட்சகர். எவ்வளவு நல்ல ஒரு கர்த்தரை நம்ம பின்பற்றுகிறோம், எவ்வளவு அன்புள்ள ஒரு பிதாவை நாம் சேவிக்கிறோம். இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதுக்கு தான் யாக்கோபு சொல்றாரு, ஆபிரகாமை தேவன் சோதித்தார்,
ஆபிரகாமை தேவன் சோதித்தது அவனை பாவம் செய்யும்படி தூண்டுவதற்கு அல்ல. அவன் அந்த பட்டயத்தை, மகனை ஈசாக்கை வெட்டும்படி பட்டயத்தை உயர்த்தின போது தேவன் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, உன் பட்டயத்தை கீழே போடு. நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று, தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் சோதனையை கொடுத்தார் என்றால் எதற்கு கொடுத்தார் என்றால் அவனுடைய கீழ்ப்படிதலை பார்ப்பதற்கு, அவனை பாவத்திலே விழ செய்வதற்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார் என்றால் நம்ம விழுந்து போவதற்கு அல்ல, நம்முடைய கீழ்ப்படிதலை அறிந்து கொள்வதற்கும், நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை நமக்கு விளங்க செய்வதற்காகவும் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். அவன் நல்லவர், தேவன் ஒருபோதும் கெட்டவர் அல்ல. தேவன் நல்லவராக இருக்கிறார். ரோமர் 8 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்கிறவர். அப்போ அந்த 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. சோதனை எங்கிருந்து வந்தது? இந்த உலகத்திலிருந்து வந்தது. எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் இந்த உலகத்திலிருந்து வருகிறது. தேவன் அனுமதிக்கிற நன்மைக்கான சோதனையை அல்லாமல் மீதமுள்ள அனைத்து சோதனைகளும் எங்கிருந்து வருகிறது? போன வகுப்பில் பார்த்தோம். 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 அந்த பகுதியை வாசிக்கும் போது, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகியவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த அசுத்தம், சோதனை, பாவங்கள், அக்கிரமங்கள், நம்மை விழச் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே எங்கிருந்து வருகிறது? இந்த உலகத்திலிருந்து வருகிறது. ஆனால் பாருங்க ஒரு வித்தியாசம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை கெடுக்கக்கூடிய சோதனையை தருகிறவர் அல்ல, அனுப்புகிறவர் அல்ல, நன்மையை நமக்கு தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். எங்கிருந்து வருகிறதா? பரத்திலிருந்து. ஏன் பரத்திலிருந்து வருகிறது? தேவன் இருக்கிற இடம் எது? பரலோகம் இல்லையா? அப்ப அவர் இருக்கிற இடமானது பரிசுத்தமானது, தூய்மையானது, உண்மையானது, நிலையானது, அன்புள்ளது, ஆச்சரியம் உள்ளது. அப்ப தேவன் பரலோகத்தில் இருக்கும்போது நன்மையான ஈவுகளை தருகிறார் என்றால் அவர் நல்லவராக இருக்கிறபடியினால் அவருடைய குணாதிசயம் என்ன? நன்மையான ஈவுகளை மட்டுமே பிள்ளைகளுக்கு கொடுப்பது அவருடைய குணாதிசயம். என்னுடைய குணாதிசயம் என்ன? என்னுடைய சரீரத்தினுடைய குணாதிசயம் என்ன? தீமையை மட்டும்தான் கொடுக்கும். பவுல் சொல்றார் தன்னுடைய நிருபத்தில், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இப்படி இருக்கிற நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்னுடைய சரீரத்திலே நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்றார். அப்ப நம்முடைய சரீரத்திலே நன்மை இல்லை, தங்குவதற்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கடினம். ஆனபடினால எனக்குள்ள இருந்து சோதனையெல்லாம் வருது, பாவமெல்லாம் வருது, அக்கிரமெல்லாம் வருது. ஆனால் பரலோகம் என்பது பரிசுத்தமான ஒன்று. அப்போ பரலோகத்திலிருந்து தேவன் தமது பிள்ளைகளுக்கு வரத்தை கொடுக்கிறார் என்றால், ஈவை கொடுக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? நன்மையான. அந்த வசனத்தில் போட்டிருக்குல்ல, வசனத்தை கவனிக்கிறோம்ல, எப்படி போட்டிருக்கு? நன்மையான எந்த ஈவு. நன்மையான ஈவு அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டுமே வைத்திருக்கிறார். அப்ப தேவன் தமது பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரத்திலிருந்து கொடுத்த நன்மைகளில் மிக முக்கியமான நன்மை, முதன்மையான நன்மை எது? முதன்மையான அந்த ஈவு எது? நன்மையான ஈவு, நல்ல ஈவு எது? 2 கொரிந்தியர் 9:15 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர்
9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. என்ன ஈவு? ரோமர் 8:32 வாசிக்கிறாத அந்த ஈவு என்னன்னு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, யாராலும் விவரிக்க முடியாத, வாழ்நாள் முழுவதும் சொன்னாலும் சொல்ல முடியாத, நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்தி தீராத ஒரு ஈவு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஈவு. அதைத்தான் சரவணன் சொன்னார், ரட்சிப்பு அப்படின்னு. இந்த ரட்சிப்பு யார் மூலம் வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை நிறைந்தவராய் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஈவாக கொடுக்கப்பட்டார். அப்ப சொந்த குமாரன் என்றும் பாராமல் பரிசுத்தமுள்ள நன்மை நிறைந்த குமாரனாய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே தந்தார் என்றால், அவ்வளவு பெரிய நன்மையை தந்திருக்கும் போது சோதனை என்கிற காரியத்தை அனுமதித்து நம்மை விழச் செய்வாரா? விழ செய்யவே மாட்டார். அப்ப எல்லா ஈவுகளையும் நன்மைகளையும் அவர் பரத்திலிருந்து தமது பிள்ளைகளுக்கு அவர் தந்திருக்கிறார். அது என்ன ஈவு, என்ன வரங்கள்? முக்கியமா 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். நிறைய எண்ணற்ற நன்மைகளை தேவன் உங்களுக்காக எனக்காக செய்திருக்கிறார். எண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. பாடல்காரன் கூட பாடுனா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் இல்லையா? தேவா என்றென்று நான் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்தாலும் அளவிட முடியாது. அந்த அளவுக்கு நன்மை. சில பேர் சொல்லுகிறார்கள், டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து 1000 ஸ்தோத்திர பலி. எதுக்கு 1000 ஸ்தோத்திர பலி? தேவன் செய்த நன்மைகள் அவ்வளோதான் இருக்கா? உலகத்தில் அனைத்து மனிதர்கள் சேர்ந்தாலும் எண்ணி தீராது. அந்த அளவுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கார். பரத்திலிருந்து அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நன்மையான எந்த ஈவும், ரட்சிப்பு என்கிற ஈவு நன்மையான விதத்திலே பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நன்மையை விட இந்த உலகத்தில் பெரிய நன்மை இருக்கா? ஈவு இருக்கா? வீடு இல்லை, கார் இல்லை, தோட்டந்தரவு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, ஆஸ்தி இல்லை, இப்படி எல்லாம் கவலைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிற ஈவு பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறதே. அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துக்கு ஈடான ஒரு நன்மை, ஒரு சொத்து, ஒரு ஆஸ்தி இந்த உலகத்தில் இருக்கா? அதை உணர்ந்து கொள்ளணும். ஆவிக்குரியவர்களாகிய நாமே சில நேரம் தவறி விடுகிறோம். நிலையான ஒரு ஈவு நம்ம கூடவே இருக்கு, இயேசு கிறிஸ்து என்கிற ஈவு. நம்ம அதை விட்டுட்டு கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். அது இல்லை, இது இல்லை. ஆனால் பாடல்காரன் பாடினா பாருங்க, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசு. இல்லையா? அந்த பாடல்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்கு. அந்த காலத்து பக்தர்கள் உலகத்தை தேடாம இயேசு கிறிஸ்துவை தேடின பக்தர்கள், அவர்கள் பாடின பாடல்கள் இப்போ வர்ற பாடல்கள் அல்ல. இப்போ உள்ள பாடல்கள் சினிமா பாட்டுக்கும் கிறிஸ்தவ பாட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரு ஒழுக்கமும் இல்லை பாடல்களில். இல்லையா? ஒரு உணர்வும் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அசைவாடுதலும் இல்லை. அப்போ அந்த காலத்து பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? பரத்திலிருந்து வந்த ஈவாக கொடுக்கப்பட்ட நன்மையான ஈவு இயேசு கிறிஸ்து. அந்த ஈவுக்கு ஒப்பான நன்மை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாம் காண்கிற சொத்து சொகம் ஆஸ்தி எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானது அல்ல. அப்போ யாக்கோபு சொல்றாரு, இவ்வளோ பெரிய நன்மையை உனக்கு கொடுத்துருக்காருப்பா, நீ அதில் சந்தோஷப்படணும். தேவன் உன்னை ஒருபோதும் தீமைக்கு நேராக நடத்துகிறவர் அல்ல. அப்போ அவர் இப்படி ரட்சிப்பின் இந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஈவை கொடுத்து அதோடு கூட என்ன நன்மையை தந்திருக்கிறார்? அந்த பரத்திலிருந்து வேற என்ன நன்மை வந்திருக்கு? 9 வரங்கள். ஆவிக்குரிய வரங்கள் எத்தனை? 9. 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் 9. இந்த ஆவிக்குரிய வரங்கள் 9 எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. அடுத்ததாக 9 கனிகள். 9 கனிகள். இந்த கனிகள் யாரால் கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்தாரு? பரத்திலிருந்து. இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியின் கனிகள் அதுவும் நமக்கு கொடுக்கப்படுது. இதுவும் 9.
அடுத்ததாக 9 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வரையிலான பகுதியை வாசித்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 9 இருக்கு. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 9 எங்கிருந்து வருகிறது என்றால் அதுவும் பரத்திலிருந்து தான் வருகிறது. 9 கனிகள், அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவையெல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி எங்கிருந்து வருகிறது? அந்த வசனத்தை வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த பிதா? சோதிகளின் அப்படின்னா என்ன? ஜோதிகளின் பிதா அப்படின்னும் போது அந்த ஜோதியை சிருஷ்டித்தவரே, வெளிச்சத்தை சிருஷ்டித்தவரே, பக்கத்து வீட்டு ஜோதி அல்ல, சபைக்கு வர்ற நம்ம ஜோதி அல்ல. எந்த ஜோதி? வெளிச்சம். ஜோதினா வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை சிருஷ்டித்தவர் யார்? கர்த்தர். அதில் நம்ம வாசிக்கிறோம், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை போட்டிருக்க இல்லையா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப ஜோதிகளின் பிதா அவர் தான் ஒளியவே சிருஷ்டித்தவர். ஜோதியை சிருஷ்டித்தவரே தேவன். அப்ப அவரிடத்தில் அழுக்கு இருக்குமா? குறை இருக்குமா? இருள் இருக்குமா? இருள்னா வேதம் பாவத்தை குறிக்குது, பிசாசை குறிக்குது. அப்ப ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் களங்கமற்ற, கபடமற்ற, சுத்தமான, பரிசுத்தமான ஈவாக இறங்கி வருகிறது. அதைத்தான் தேவன் தமது பிள்ளைகளுக்கு தருகிறார். தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையை கொடுக்கிறவர் அல்ல. நாம சந்தேகப்படுகிறோம், கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இல்லையா? அதைத்தான் முதல்ல பார்த்தோம். உங்களில் ஒருவன் தன்னுடைய மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அப்ப நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர். பரத்திலிருந்து எல்லாம் இறங்கி வருகிறது. அது ஜோதிகளின் பிதா, குறையற்ற ஒரு பிதா, களங்கமற்ற பிதா, பாவமற்ற பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடியினால் அவர் தருகிற நன்மையான ஈவு நம்மை சோதனைக்குள்ளாக விழச் செய்கிறது அல்ல, சோதனையில் விழாதபடிக்கு தூக்கி நிலைநிறுத்தக்கூடியது. புரியுதா? புரியுதா இல்லையா? அதே வசனத்தை வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும். இங்க என்ன போட்டிருக்கு? யாதொரு மாறுதலும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னதுதான். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்ததுதான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சொந்த ஜனம் என்று அறியப்பட்டவர்கள். ஆனால் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். யூதர்களில் பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இன்றும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதரிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் நம்ம மீது துப்புவார்கள், நம்மை ஏளனமாக பேசுவார்கள், நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு அதிகமாய் செய்தார்கள். ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறி இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலரும் அந்த வாக்கு தத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். எவ்வளோ உண்மையான ஒன்று இல்லையா? நீங்களும் நானும் உண்மையற்றவர்கள் ஆனாலும் தேவன் உண்மையற்றவராக மாறவே மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? இப்போ தேவன் சூரியனையும் சிருஷ்டித்தார், நிலவையும் சிருஷ்டித்தார். ரெண்டுக்கும் ஒரு மாறுபாடு இருக்கு இல்லையா? தேவனுடைய சிருஷ்டிப்பில் சின்ன ஒரு மாறுபாடு. சூரியன் நிறைய வெளிச்சம் கொடுக்கணும், நிலவு. ஆனாலும் இவை இரண்டுமே அதனுடைய வேலையை சரியாக செய்து வருகிறது இல்லையா? கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வித்தியாசமான விதத்தில் நமக்கு வரங்களை கொடுத்தாலும் அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்தப்படுகிறோம். சூரியனானாலும் சந்திரனானாலும் ஒளியிலே வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டுமே தேவனுடைய சித்தத்தை பூரணமாக செய்யுது.
அப்போ அதே வசனத்தில் பாருங்க, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் வரத்த தேவன் வெவ்வேறாக கொடுக்கிறார். வெவ்வேறு வரங்களை இங்கே இருக்கிற யாரும் வரம் இல்லை என்று சொல்லவே முடியாது. 9 வரங்களில் ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாக நமக்கு இருக்கும். 10வது வரம் ஒன்று இருக்குது, அது குறை சொல்கிற வரம். அது நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கு இல்லையா? குறை கூறுகிற வரம், சபையில் சண்டை போடுற வரம், இதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த வரமெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற வரம் அல்ல, நமக்குள்ளே இருந்த வரக்கூடிய வரங்கள். இந்த 9 வரங்களை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, ஆவியானவர் தமது விருப்பத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த 9 வரங்கள் யாராருக்கு என்ன வரங்களை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் அவர் தான் அவருக்கு சொந்தமானவர், அவர் தான் தீர்மானிக்கணும். நம்மால் வல்லமை முகாம் அப்படின்னு போட்டு ஒரு 10 நாள் மீட்டிங் போட்டு ஜனங்களை அழைத்து வர வைத்து 10 நாள் சாப்பாடும் போட்டு உனக்கு நான் அந்த வரம் தாரேன் இந்த வரம் தாரேன் நம்மால் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய வரங்களை விற்பனை செய்வதற்கு யார் நமக்கு அதிகாரம் கொடுக்கறது இல்லையா? அந்த வரங்களை கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆமேன். கவனிங்க. அப்போ யாதொரு வேற்றுமையின் நிழலும். ஒருத்தனை குணமாக்குற வரமா? நீ குணமாக்கு. ஒருத்தனுக்கு அற்புதங்களை செய்கிறியா? நீ அற்புதத்தை செய். ஒருவனுக்கு போதிக்கிற வரமா? நீ போதி. ஒருவனுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரமா? நீ செய். ஒருவனுக்கு விசுவாசம் என்கிற வரமா? நீ விசுவாசி. ஒருவருக்கொருவர் குறை கூறவோ, தேவன் அவனுக்கு மட்டும் குணமாக்குற வரத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுக்கல, எனக்கு வேற வரம் தந்துட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தரிடத்திலே வேற்றுமையின் நிழல் இல்லை. எல்லாரையும் தமது மகிமைக்காக என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான வருமானம் பெறக்கூடிய மருத்துவர்களிலே முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள் யாரு தெரியுமா? தோல் வியாதி. இன்னைக்கு அதுதான் நிறைய பரவி வருது இல்லையா? தோல் வியாதி. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் அனுப்பக்கூடிய வாதைகளிலே ஒரு வாதை நம்மை தாக்கும். அந்த காலத்தில் வாழக்கூடியவர்களை, நம்மை அல்ல, அவிசுவாசிகளை தாக்கும். அப்போ என்ன செய்யுமா? உடம்பிலிருந்து மீன் செதில்கள் போன்ற செதில்கள் மனித சரீரத்திலிருந்து விழும். ஏனென்றால் இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா? இந்த சூரிய ஒளியானது உதிக்கும் போது ஓசோன் படலமானது அதை வடிகட்டி நமக்கு இந்த சூரிய வெளிச்சத்தை தருகிறது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ ஓசோன் படலம் ஓட்டையாயிடுச்சு, நம்மளால் ஓட்ட விட்டுவிட்டான், பெருசாக ஓட்ட விட்டான் எல்லாரும் சேர்ந்து. இப்போ நேரடியாக தாக்குது. நேரடியாக தாக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மில் குறைந்து குறைந்து வரும். அப்போ அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே தேவனுடைய கோபாக்கினை வரும்போது மனித சரீரத்திலிருந்து மீன் செதில்கள் போன்ற செதில்கள் விழும். இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும் இல்லையா? அப்போ இன்றைக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இந்த தோல் வியாதி சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. மருத்துவத்துறையில் எல்லாருமே அப்போ தோல் வியாதி மருத்துவராக மாறிவிட்டா, இருதய சிகிச்சை நிபுணராக மாறிவிட்டா, மற்ற வைத்தியத்துக்கு யார் பார்க்குறது இல்லையா? சில பேர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சாகுறது வரை வெறும் புண்ணுக்கு மட்டும் மருந்து போகிற டாக்டராக உட்காந்துருக்கான். சில பேர் குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு மட்டும் உட்காந்துருக்கான். வியாதியஸ்தரோட யாராவது கூட போனாலும் அவனுக்கும் குளுக்கோஸ் ஏற்றி விட்டுரு இல்லையா? கவனமாக தான் போகணும். வியாதியஸ்தரை மட்டும் மருத்துவமனைக்குள்ளே விடணும். கூட போகிற நம்மளும் போனால் நமக்கும் குளுக்கோஸ் ஏற்றிடுவான், நமக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துருவான். என்ன அப்படி மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. கவனமாக இருக்கணும். அப்போ தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலே வரங்களை, நன்மையான ஈவுகளை, வரங்களை கொடுப்பதிலே அவர் வேற்றுமை உடையவர் அல்ல. அடுத்த வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நேரம் இல்லை, நமக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. 18வது வசனம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக ஜெனிப்பித்தார்? மறுபடியும் ஜெனிப்பித்தார். இப்போ நீங்களும் நானும் சபைக்கு எப்படி வந்திருக்கிறோம்? கொஞ்சம் பேர் ஆட்டோவில், கொஞ்சம் பேர் பைக்கில், கொஞ்சம் பேர் காரில். அப்படியா? சபைக்கு எப்படி வந்திருக்கிறோம் என்றால் மறுபடியும் பிறந்து. கவனிக்கிறீங்களா? ஒருவன் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவன் எப்படி சேர்த்துக்கொள்ளப்படணும்? அவன் மறுபடியும் பிறந்து தான் சபைக்கு. மறுபடியும் பிறக்காம நிறைய பேர் சபையில் உட்கார்ந்துருக்கான். மேடைகளில் பேசக்கூடிய மனிதர்களே, பிரசங்கியார்களே மறுபடியும் பிறப்பின் அனுபவம் இல்லாமையே நிறைய பேர் பேசுறான். இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் மறுபடியும் பிறக்க செய்தார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கமானது நீங்களும் நானும் சோதனையில் அகப்பட்டு விழுந்து போவதற்கு அல்ல, நீங்களும் நானும் சோதனையினாலே அழிந்து போவதற்கு அல்ல, இச்சைக்கு இடம் கொடுத்து ஒன்றுமில்லாமல் போவதற்கு அல்ல. தேவன் உங்களையும் என்னையும் இந்த நன்மையான வரங்களை, ஈவுகளை கொடுத்து மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார் என்றால் அவரை போல மாறுவதற்கு, நாளுக்கு நாள் வளர்வதற்கு, இல்லையா? முதல் பலன்கள் ஆவதற்கு. அவருடைய சிருஷ்டிகளிலே முதற் பலன்கள் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிருஷ்டிகளில் முதல் பலன்கள் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடிய சிருஷ்டிகள். தேவன் எத்தனையோ மிருகங்களை, பறவைகளை, எத்தனையோ ஜீவராசிகளை சிருஷ்டித்திருக்கிறாரு. இவை எல்லாவற்றிலும் முதல் பலன்கள் யாரு? நீங்களும் நானும். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, அவன்தான் முதற் பலன். இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக முதற் பலனானவர். அவருக்குள் சிருஷ்டிக்கப்படுற நீங்களும் நானும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அப்போ உங்களையும் என்னையும் தேவன் எதற்காக இந்த சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்? நீங்களும் நானும் சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மாம்சத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, மனுஷ சித்தத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். சத்திய வசனத்தினாலே. அப்ப வசனத்தை நம்ம கேட்டோம். இந்த வசனத்தை கேட்டபோது அந்த வசனம் நமக்கு கிரியை செய்து நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறது. பேதுரு பேசினார் பெந்தெகோஸ்தே நாளில். அந்த வசனத்தை கேட்ட யூதர்களில் அநேகர் என்ன கேட்டாங்க? சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுருக்கு ஆலோசனை சொன்னான். அன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இந்த 3000 பேரை பிறக்க செய்தது எது? சத்திய வசனம். பேதுருனுடைய வல்லமை அல்ல, பேதுருனுடைய திறமை அல்ல, எந்த ஒரு ஊழியனுடைய திறமையும் அல்ல, சத்திய வசனத்தினாலே அவர்கள் பிறந்தார்கள். இந்த சத்திய வசனம் என்பது எது? இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த வசனம். அவர் தான். யோவானில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தையானது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையானது மாம்சமாகி நமக்குள்ளாக வாசம் செய்தது. 1 யோவானில் யோவான் சொல்றாரு, நாங்கள் அந்த வசனத்தை தொட்டு பார்த்தோம். அந்த வசனம் இது, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற வசனத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் ஜெனிப்பித்திருக்கும் போது, அப்போ நம்ம ஜெனிக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது எதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்கிற பரத்திலிருந்து இறங்கி வந்த விலையேறப்பட்ட ஒரு ஈவு. அந்த ஈவின் மூலமாக நீங்களும் நானும் பிறந்திருக்கும் போது தேவன் உங்களை என்னை நன்மை உள்ளவர்களாய் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சோதனையில் விழுந்தாரா? பிசாசு வந்து சோதித்தான், விழுந்தாரா? விழலை, இல்லையா? அப்ப தேவன் பூர்ணமாக, இயேசு கிறிஸ்துவானவர் பூர்ணமானவராக பிதாவின் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவதற்காக அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். அதை நிறைவேற்றி பரமேறி சென்றார். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து என்னும்
அந்த பெரிய ஈவுக்குள்ளாக உங்களை என்னை சிருஷ்டித்திருக்கும் போது நீங்களும் நானும் விழுந்து போவதற்கு அல்ல, அழிந்து போவதற்கு அல்ல, நாசமடைவதற்கு அல்ல, சோதனைக்கு இடம் கொடுப்பதற்கு அல்ல, சோதனையிலே விழுந்து தேவனை குறை கூறுவதற்கு அல்ல. இறுதியில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை. நம்ம வாழ்க்கை யாரு கையில் ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய கரங்களில், சோதனையில் அல்ல. சோதனைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்? யாக்கோபு என்ன கற்றுத்தந்தார்? நன்மையான ஈவு. பாருங்க எப்படி தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாயிருக்கு. அப்போ ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிறவர், உன்னை சோதனையிலே விழ செய்கிறவர் அல்ல என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த பகுதியிலும் தெளிவாக நம்ம பார்ப்போம். அந்த அதிகாரத்தை பூரணமாக வாசித்து வாங்க. நிச்சயமாக தேவன் இன்னும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். அதுவரை கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக இப்போது நாம் யாவரும் ஜெபிக்கலாம்.